நலத்திட்ட உதவியின் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை நம் சங்க உறுப்பினர் ரோட்டேரியன் ஜே இனிகோ லான்சி வழங்குகிறார். ஷியாம் 4ஆம் வகுப்பு வெள்ளூர் பொன்னுரங்கம் ஹைஸ்கூலில் படித்து வருகிறார். அவர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. கன்சர்ன் பர்சன் இல்லைன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாராவது வந்து வாங்கிக்கோங்க. வேலூர் வெங்கடேஸ்வரா ஹைஸ்கூல் ரூபாய் 2000 ரிஷிதரன். மூன்றாவதாக ரஞ்சித் 12th ஸ்டாண்டர்ட் வேலூர் வெங்கடேஸ்வரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரூபாய் 2000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. மாலினி ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஆக்சிலியம் கல்லூரியில் படித்து வருகிறார். இவருக்கு ரூபாய் 5000 வழங்கப்படுகிறது. கோமதி ஃபர்ஸ்ட் இயர் பிகாம், இவருக்கும் ரூபாய் 5000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இவர் ஆக்சிலியம் கல்லூரியில் படித்து வருகிறார். ஹரிதரன் 11th ஸ்டாண்டர்ட் வேலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரூபாய் 2000 அவருக்கு கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீதரன் பிஎஸ்சி செகண்ட் இயர் வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் படித்து வருகிறார். இவருக்கு ரூபாய் 5000 வழங்கப்படுகிறது. கிறிஸ்டினா 7th ஸ்டாண்டர்ட் ட்ரினிட்டி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இவருக்கு ரூபாய் 2000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. டேனியல் 4th ஸ்டாண்டர்ட் வேலூர் எத்திராஜ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இவருக்கு ரூபாய் 2000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. அனுப்பிரியா 12th ஸ்டாண்டர்ட் வேலூர் இவிஆர்என் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அவருக்கு ரூபாய் 2000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. சுந்தர் பிஎஸ்சி ஜுவாலஜி விஐடி யூனிவர்சிட்டி, இவருக்கு ரூபாய் 3000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. ஸ்வேதா 11th ஸ்டாண்டர்ட் ஆக்சிலியம் காலேஜ், இவருக்கு ரூபாய் 5000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மருத்துவ உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள சரளா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்காக ரூபாய் 5000 மருத்துவ உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ராசாத்தி அவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மருத்துவ உதவித்தொகையாக ரூபாய் 5000 அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக லேப்டாப் வழங்கும் நிகழ்வு. ஸ்வாதி பிஎஸ்சி செகண்ட் இயர் ஆக்சிலியம் கல்லூரியில் படித்து வருகிறார். அவர்களுக்கு ஒரு லேப்டாப் வழங்கப்படுகிறது. அதனால்தான் கூப்பிட்டேன். ஷாலினி பிஎஸ்சி செகண்ட் இயர் ஆக்சிலியம் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர்களுக்கும் ஒரு லேப்டாப் வழங்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சின்ன வடுகந்தாங்கல். இந்த பள்ளிக்காக 5 பெஞ்ச் மற்றும் டெஸ்குகளை இனிகோ லான்சி வழங்குகிறார். அதை பெற்றுக்கொள்ள திருமதி அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நற்பணிக்காக ரொட்டேரியன் இனிகோ லான்சி அவர்கள் 10,000 நன்கொடையாக நமது தலைவி ரூபா தியாகராஜன் அவர்களிடம் அளிக்கிறார். நமது வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் கிளப்பின் சார்பாக இந்த ஆண்டு பொங்கல் விழாவிற்காக பொங்கல் விழா ரூபாய் 10,000 பொங்கல் விழா சேர்மன் கோபிநாத் சார் அவர்களையும் அவருடன் பொங்கல் விழா அட்வைசர் ஜிஜிஆர் பிரதீப் சார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் அவர்களை மரியாதை செய்ய ரொட்டேரியன் இமாலினி அண்ட் மேகமணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ரொட்டேரியன் வனிதா சுரேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்ய ரொட்டேரியன் விஜயபாரதி மற்றும் ரொட்டேரியன் கவிதா அவர்களை அழைக்கிறோம். சக தலைவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. கோ பிரசிடென்ட்ஸ் 26-27 அனைவரையும் மேடை உரை வாசிக்க ரொட்டேரியன் நீரஜா யுவராஜ் அவர்களை அழைக்கிறோம். இவரை அறிமுகப்படுத்தும் நம் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் ஏஞ்சல்ஸ் உருவாக வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தை முதலில் விதைத்தவரும் வேலூர் மாவட்டத்தில் முழுமையாக பெண்களுக்கான ரோட்டரி கிளப் உருவாக ஊக்கமளித்து வழிகாட்டியவரும் இவர்தான் என்பதை நாம் அனைவரும் பெருமையுடன் நினைவு கூறுவோம். அன்புடீர் மதிப்புக்குரிய ரொட்டேரியன்கள், சிறப்பு விருந்தினர் மற்றும் நண்பர்களே, இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஒரு சிறந்த தொழிலதிபர், சமூக சேவகர், கல்வி ஆதரவாளர் மற்றும் அர்ப்பணிப்புமிக்க ரொட்டேரியனை அறிமுகப்படுத்தல் பெருமையும் அடைகிறேன். ரொட்டேரியன் பிடிஜி ஏகேஎஸ் திரு கே ஜவாரிலால் ஜெயின் அவர்கள் அம்பாலால் குழுமம் நிறுவனங்களில் இயக்குநராக கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகிறார். சமூக அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் திருக்குறளின் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளையும் மகாத்ரேயாவின் போதனைகளையும் தனது வாழ்வில் சிறப்பான
பங்களிப்பை வழங்கி வருகிறார். சமூக அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் திருக்குறளின் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளையும் மஹாத்ரியாவின் போதனைகளையும் தந்து வாழ்வில் கடைபிடித்து வருகிறார். நேர்மை, ஒழுக்கம் மற்றும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு வாழும் அவர் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டத்திற்கு எண்ணற்ற உதவிகள் செய்து வருகிறார்.